ஓகேண்ணா, நல்லா இருக்கு படம். கண்டிப்பா வந்து இந்த மெட்ராஸ்கர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஏன்னு சொல்றேன்னா த்ரில்லிங் இருந்தாலும் சரி, ஒரு ஃபைட் சீன், அதே மாதிரி ஒரு சாங்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. நான் கண்டென்ட் ஸ்டோரி சொல்ற வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாமே இருக்குண்ணா. அதுல கண்டென்ட் ஒண்ணுமே லவ் பண்ற சீன் இருக்கு, எல்லாமே இருக்குண்ணா. ஸோ புரியல. ட்விஸ்ட் இருக்குண்ணா, லாஸ்ட் சீன்ல தான் ட்விஸ்ட் இருக்கு. வந்து பாருங்க, சொன்னா கிக் இருக்காது, நேர்ல வந்து பாருங்க. ஓகேவா? படம் பார்த்தோம், படம் சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு நல்லா பார்க்கலாம். படம் அல்டிமேட்டா இருக்கு சார். படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார். இது ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்டோரி சார். எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கலாம் சார். இது இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா போகுது கதை. கடைசி வரைக்கும் யாரு எதனால இது நடந்தது அப்படின்றது வந்து கடைசி வரைக்கும் தெரியாது. படம் ரொம்ப த்ரில்லிங்கா போகுது சார். எல்லாருமே வந்து பார்க்கலாம் சார் கண்டிப்பா. இல்ல, மெட்ராஸ்காரனாவே 4 லாங்குவேஜ் தான் சார் மெட்ராஸ்காரங்க எப்பவுமே. தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளி, கன்னடா எல்லாமே சேர்ந்து தான் சார் மெட்ராஸ். அதான் மெட்ராஸ்காரன்றது பிரிச்சு பேச முடியாது. மெட்ராஸ்காரனாவே எல்லா லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டதான் சார் படம். மலையாளி அப்படி நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. கலையரசன் அவர் பிஜிஎம் ரொம்ப அருமையா சாம் சிஎஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சார். அவரு கலையரசன் தான் நல்லா நடிச்சிருக்காரு சார். அவரு நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பரா ஒரு ஆக்ஷன் நல்லா பிளாக் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஒரு அம்மா சொல்றதை எப்படி கேட்கணும் அப்படின்றதுக்காக படம் எடுத்திருக்காங்க. அப்படியே கேஸ்ட் ஜாதியை பத்தி எடுத்திருக்காங்க. என்ன தப்பு பண்ணாலும் பணம் இருந்தா வெளியே வந்துடலாம். என்ன மாதிரி கொலை பண்ணியிருந்தாலும் பணம் தான் ஜெயில அது வெளியே வந்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கு படம். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அவர் சூப்பரா, அவரை பார்த்தாலே எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும். அதனால அவ்வளவு அழகா இருக்காரு, நல்லா இருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரை பார்த்தாலே பிடிக்குது, அதே போதும்ல கேர்ள்ஸ் எல்லாருக்கும். அவர் லுக்கே சூப்பரா இருக்குல்ல, அதனால அவர் லுக்கை பார்த்தே நல்லாதான் இருக்கு. எல்லாமே நல்லாதான் பண்ணிருக்காங்க, எல்லாருமே சூப்பரா இருக்கு. இவரு அந்த கேரளா ஆக்டர் வந்து சென்னையில இருந்தாரு. மெட்ராஸ்ல இருந்து மலையாள ஆக்டர் வந்து சென்னையில இருந்தாரு. சென்னையில இருந்து போய் வில்லேஜ்ல எப்படி இது பண்ண முடியும், அவங்க லவ் பண்ண பொண்ணு வேற விட்டு போயிடுச்சு. அவரை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணி குழந்தை வேற பெத்துட்டு இருக்காங்க. அதனால அது கொஞ்சம் கவலையா இருக்கு. ட்விஸ்ட்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதான் செயல வந்து நான் விட்டே போக மாட்டேன் உனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு போச்சு. அப்புறம் பார்த்தா இன்னொரு வாட்டி போய் பார்த்தா கல்யாணம் பண்ணி குழந்தையோட இருக்கா. அதான் ட்விஸ்டே அந்த படத்துல. ஸ்லாங் லைட் அவ்வளவுதான். அவர் நல்லா நடிச்சது. இல்ல கரெக்டா போகுது, ஸ்லோவா போகுது. ஓகே, நல்லா இருக்கு. படத்துல எதுவும் சொல்லலாம் வரல. அது ஒரு நார்மல் டிஃபென்ஸ் ஸ்டோரி. ஸோ அதுல வந்து என்னென்ன கான்ஃபிளிக்ட் நல்லா இருந்துச்சு. 2 பேருமே சூப்பரா போயிருக்காங்க. 2 பேருமே ஃபைட் சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் அங்க இருந்தா ஆரம்பிக்குது கதை. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆமா ட்விஸ்ட் நிறையா இருக்கு. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு கதைக்குள்ள போயிடுச்சு. அண்ட் என்ன நடக்குது நம்மளுக்கு புரியாது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மளுக்கு என்னென்னு ஒன்னொன்னா ரிவீல் ஆகும். செகண்ட் ஹாஃப் பயங்கர ஸ்பீடா பயங்கர கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் ஆகும். ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்கும். அது யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்றதை தேடி தான் படம் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அது எப்படின்றது யார் பண்ணாங்கன்றது கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் ஆகும். நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா மெட்ராஸ்காரன் படம் பார்த்துட்டு வந்தேன். சூப்பரா இருக்கு. என்ன ஒரு போட்டிக்கு என்ன படம் வந்தாலும் சரி, பெரிய ஹீரோவோட படம் போட்டிக்கா வந்திருக்கு. அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேனர் கூட பெருசா இருக்காது, ஒரு கொடி கூட இல்ல இந்த ஹீரோவோட படத்துக்காக. ஆனா இந்த படம் வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அவ்வளவு ஃபேன்ஸ் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். எனக்கு வந்து அடுத்த ஷோக்கு நான் எப்போ போலான்னு சொல்லிட்டு நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஷோ கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே, வனகான் படத்துக்கு ஈக்குவலா வந்து இந்த படத்துக்கு டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றி தான். ஒரு தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு அவரு இவ்வளவு இதுவா பண்றது வந்து பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ப்ரோ ஸ்டோரி? அது ஸ்டோரி இது டெரிஃபிக்கான ஒரு மூவி ப்ரோ. மெட்ராஸ்காரன்னு பேர் வச்சிருக்காங்க. பட் ஆனால் வில்லேஜ் சைட்ல தான் நடக்குது ஃபுல்லா ஸ்டோரிஸ் வந்து. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸ்டார்டிங்ல இதுவெல்லாம் கடைசியில் அப்படியே ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்மளுக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அவர் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஆக்டிங். சூப்பர். அவரை சொல்லவே தேவையில்ல, சூப்பரா இருந்தது அவர் பண்ணது வந்து. ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஹீரோயின் எப்படி? யாரு?
ஐஸ்வர்யா தத்தா ஐஸ்வர்யா தத்தா மேம் வந்து கடைசியா தான் வருவாங்க. பட் ஆனா அவங்கள பேஸ் பண்ணி தான் கதை டிராவல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த ஹீரோயின் வந்து அதுலயே கட் ஆயிடுவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல இருந்து நமக்கு பெருசா ஹீரோயின் தேவைப்படாது நம்மளுக்கு. ஆமா இல்ல இல்ல அதுதான் சொன்னேன், மெட்ராஸ்காரன் பேர் தான் இருக்கு. ஃபுல்லா வில்லேஜ்ல தான் நடக்குது ஃபுல்லா சீக்வன்ஸ் எல்லாமே. ஆமா லாக் இல்ல ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு படம், நல்லா இருந்தது. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. கலையரசன் அவர் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாரு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. எனக்கு கலையரசனை பர்சனலா தெரியும். ஸோ அவர் வந்து நல்ல ஒரு எப்பவுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மர், நல்ல ஒரு என்டர்டெய்னர். அதெல்லாம் தாண்டி இதுல பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா கொடுத்துருந்தாங்க. ஒரு அவங்களும் அவங்களோட கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து இந்த படத்துக்கு ஏத்த ஒரு கேரக்டராவே அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்காக ஓகே சூப்பர், நல்லா ரசிச்சுட்டு இருந்தேன். படமே ட்விஸ்ட் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க திருப்பி 2 வாட்டி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் அது சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. ஸ்டோரி வந்து சென்னையில வாழ்ந்துட்டு ஊர்ல போய் கல்யாணம் பண்ணணும் போனவங்க வந்து ஒரு சம்பவம் நடந்து, அந்த சம்பவத்தால எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளவு இது போயிருக்கு, அவன் வாழ்க்கையே வீணா போயிருக்கு. அதை வந்து லாஸ்ட் எடுத்து காமிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் இருந்தாலும் எதிர்த்து போகணும். டைட்டு தான் செட் ஆகாது. மெட்ராஸ்ல இருந்து வந்தனால மெட்ராஸ்காரன். ஆனா மொத்தமா ஊர்ல தான் போகும், வில்லேஜ் சைட் தான். மலையாள ஆக்டர் வந்து மெட்ராஸ்காரன் நடிச்சிருக்காரு.